அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மதியத்தோட குட்டி விலாக் பார்க்கலாமா? ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஸ்கார்ஃப் போட்டு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதே கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஏன்னா அதுவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாப்பாடு இந்த அடுப்பில் வச்சுட்டு இன்றைக்கி சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஏன்னா அதுக்காக பருப்பு வேக வச்சாச்சு. 1 பார்ட் சாம்பார் தான், ஏன்னா அது சட்டுன்னு முடியும்ல, அதனால தான். சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணலை வீடு, அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ கெஸ்ட் இருந்தாங்களே நம்ம வீட்டில், அதனால் க்ளீன் பண்ணலை. அதனால் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். மேடம் அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும். சொன்ன மாதிரி அஃப்ரா குட்டி என்னன்னு தெரியல, சாப்பாடு அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க அக்காவுக்கு கிண்டி வச்ச முட்டை கொஞ்சோண்டு இருந்துச்சா, சரி ஏதோ ஒன்று சாப்பிடட்டுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பால் குடிச்சிக்கிட்டா. இப்போ பால் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மேடம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன ரீசன் தெரியலை. அப்படியே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா முட்டையை அவிய போட்டாச்சு, சாம்பாருக்கும் தாளித்து விட்டாச்சு. சாம்பாரும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அஃப்ரா குட்டிக்கு கோல்டு இருக்குமோ, நம்ம இஞ்சி சாறு கொடுத்து பார்ப்போம். இஞ்சி சாறு சாப்பிட்டா கூட சம்டைம்ஸ் பசிக்க ஸ்டார்ட் ஆகும். அப்பப்போ 2 கையில் போட்டு கொடுக்குறது. அப்படியாச்சும் சாப்பிட்றாளா பிள்ளைன்னு பார்க்க தான். ஏன்னா ரொம்ப ஒல்லியாயிட்டே போகிறா சாப்பிடாம. நேந்திர சிப்ஸ் இருந்துச்சா, அதை போட்டு கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மேடம் வந்துட்டு அழகாக பலபலன்னு ஜிலு ஜிலுன்னு குளிப்பா அஃப்ரா குட்டி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஜிலு ஜிலுன்னு குளிச்சிட்டேமான்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. கையோட கையாக பார்த்தீங்கன்னா வீடையும் பெருக்கிட்டு பெட் கவர் எல்லாமே மாற்றணும்ல, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா ரூம் அழகாக நீட்டாகிடுச்சுல்ல. அது ரொம்ப பெட் கவர் போட்டால் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸ்க்ரீன் போட சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இன்ஷால்லா நான் போடுறேன் சிஸ்டர். போகணுன்னு தான் நினைக்கிறேன். எங்கே அதுக்கு ஸ்ப்ரிங் வாங்க டைமே இல்லை. அப்படியே துணியெல்லாம் துவைச்சிட்டு அங்கே கழுவி விடணும்ல, அந்த இடத்த கழுவியும் விட்டாச்சு. தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கோகா ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு சமைக்கிறதுக்கு மூடே இல்லாமல் சமைப்போம்ல, அந்த மாதிரி தான். சமைக்கவே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஏன்னு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் அப்படி இருக்கும்ல, என்ன பண்ணுறது, நமக்கும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்ல. இருந்தாலும் சமைக்காமலும் இருக்க முடியாது. அதனால் கடகடன்னு குக் பண்ணி முடிச்சுட்டேன். தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே அப்படி சாப்பாடு பரட்டி சாப்பிட்டாக்குள்ள அம்புட்டு ருசியாக இருக்கும். அப்புறம் அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு மெயின் பார்த்திங்கன்னா நமாஸ் படிக்கணும். நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நமாஸ் படித்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். மத்தியானம் ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. ஒருத்தர் வந்துட்டு டே இன் மை வ்ளாக் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா வந்துட்டு போடுறேன் சிஸ்டர்.